அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 28 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு கீழே ஓப்பனுக்கு மேலேயான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 24,049. ஓப்பன் பிலோ பார்த்தீங்கன்னா 24,000 வச்சு வந்திருக்காங்க. 50 பாயிண்ட் வந்து ஓப்பன் பிலோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எபோ நம்மளுக்கு மேலே ட்ரேட் ஆகிறதுனால சடனாக மூமெண்ட்டு அப்படியே மேலே வந்துருச்சு. மேலே மேலே கொடுத்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எபோ இருக்கிற வச்சு நம்மளுக்கு ரேஞ்ச் மேலே தான் கொடுத்தாகணும். கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஓப்பன் எபோ பார்த்தீங்க அப்படின்னா 24,181 வச்சு நம்மளுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு கால் ஆப்ஷன் சைடு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக காலையில் இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய R1 இந்த R1க்கு போகாமல் 24,180 நம்மளுக்கு இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. இது ஒரு பிரைட் செக்ஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தாங்க. சாரி, எம் பேட்டர்ன். இந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருந்தாங்க. இதோட டார்கெட் இப்போ இந்த நெக்கை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இதனுடைய டார்கெட் வந்து நம்மளுக்கு இதை வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போ இந்த இடத்துக்கு மேலே அவங்க ட்ராவல் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண ரெடியாக இருக்கணும். ஒன்று இந்த இடத்துக்கு வந்திருந்தா ஓகே. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. அங்கே வராமல் இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு இது ஒரு எம் பேட்டர்ன். இந்த எம் பேட்டர்ன் வந்து இந்த நெக்கை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட டார்கெட் வந்து நம்மளுக்கு இதோட லோ தான் நம்மளுக்கு டார்கெட்டாக அமைறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த நெக்கை பிரேக் பண்ணாட்டி இங்கே ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு இங்கேருந்து நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கனாலும் நல்ல ஒரு டவுன் சைடு நல்ல ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலேருந்து கீழே வந்தாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ அண்ட் எஸ்1க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 23,950 இந்த ஏரியா நம்ம காலையிலேயே 1 ஹவர் சார்ட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்காரணத்துக்கு கொண்டு ஓப்பனுக்கு பிலோ இருக்கக்கூடாது. ஓப்பனுக்கு எபோ இருந்தாங்க அப்படின்னா இந்த 24,150 டு 24,200 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 150லேருந்து நம்மளுக்கு 181லேருந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆகிருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் காலையிலேயே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கால் ஆப்ஷன் சைடு கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு புட் ஆப்ஷன் சைடு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட்ல வந்து நம்மளுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் பிலோ ஓப்பன் எபோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். 55,862 ஓப்பன் வந்து நம்மளுக்கு 55,862க்கு 2க்கு மேலே ஓப்பன் எபோ இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஓப்பன் எபோ நம்மளுக்கு மார்க்கெட் இருக்கிறதுனால இங்கேருந்து லோ டு ஹை நம்மளுக்கு 55,850லேருந்து 56,135 வச்சு நம்மளுக்கு ஹை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையில் வந்து நம்ம மார்க் பண்ண சொல்லிடணும். அது எப்பயுமே அதை மார்க் பண்ணிக்கணும். இதோட 15 மினிட்ஸ் ஹையிலோ மார்க் பண்ணீங்க அப்படின்னா இதற்கு மேலே இருக்கிற வச்சு நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான வழிவகுக்கும். இல்லை அப்படின்னா இதற்கு பிலோ வராங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து இதுக்கு 500 பாயிண்ட். அப்போ 55,900லேருந்து 56,100ன்னு வச்சுக்கிங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் தான் ஒன் டே ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு பிலோ வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் பிலோ இருக்கிற வச்சும் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து இந்த சைடுவேக்குள்ளே இருக்கிற இந்த ஹைக்கும் இந்த லோக்கு இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சைடுவே மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதில் பிரேக் பண்ணுற இந்த இடத்துல பிரேக் பண்ணணும், இல்லாட்டினா இந்த இடத்துல பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புகிறப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இந்த இடத்துல எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணோட்டியும் நெக்ஸ்ட் வந்து S2வும் பிரேக் பண்ணோட்டி புட் செல்லர் பயந்தாங்க. அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு இம்பாக்ட் ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு லோ டு ஹை டூவில் வந்து நம்மளுக்கு மேலே இருந்து கிடச்சிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நிஃப்டி வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வந்து நம்மளுக்கு காலையிலே வரவே சொல்லியிருந்தோம். ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க.
இதற்கு எபோ இருக்கிற வச்சு மார்க்கெட் மேலே போகும். இதற்கு பிலோ இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்தால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,950 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். மேலேருந்து கீழே வந்தாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 23,956 நம்மளுக்கு மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் ஆகி மேலே ஒரு 50 பாயிண்ட் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய சொல்லியிருந்தோம். ஹை லோக்கு ட்ரெண்ட் லைனு. இதற்கு எபோ இருந்தாங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் கீழே தான் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதற்கு மேலே மார்க்கெட் மேலே போகல, அதுக்கு கீழே தான் வந்தாங்க. அப்போ நம்ம காலையில் சப்போர்ட் எதெல்லாம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 55,750 55,500 நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கா, கீழே வந்தாங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. நிஃப்டி வந்து மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. இப்போ மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுறாங்க. ரிஜெக்ஷன் ஆகுறப்ப நம்ம வந்து 23,100 கால் புட்டை நம்ம வாட்ச் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நேற்று வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 24,092. அதனால 24,100 காலன் புட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு. 24,100 காலன் புட்டில் காலையில் வச்ச 24,100 காலையில் வச்ச லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 15.46. ஹை பார்த்தீங்கன்னா 91. இப்போ புட்டு 24,100 புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83. எஸ்டர்டே லோ பார்த்தீங்கன்னா 75. இன்னையோட லோ அப்போ மார்க்கெட்டு இவங்களுடைய காலோட லோ எஸ்டர்டே லோக்கு கீழே வந்துருச்சு. இன்னையோட லோ 15க்கு கீழே வந்துருச்சு. ஆனால் கால் ஆப்ஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா புட்டோட எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு அவங்களுடைய எஸ்டர்டே ஹைக்கு அவங்களால போக முடியல. இன்னோட ஹை 129, அதுக்கு மேலே அவங்களால ட்ராவல் பண்ண முடியல. உங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 83ல் தான் இவங்க அதிக நேரம் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு வீக்னஸ் பாயிண்ட். யாருக்கு? காலுக்கு வந்து வீக்னஸ் பாயிண்ட் இது. 83க்கு மேலே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அப்படின்னா இவங்க புட்டு எஸ்டர்டே காலோட எஸ்டர்டே லோக்கு கீழே வந்துருச்சு, இன்னோட லோக்கு கீழே வந்துட்டாங்க. ஆனால் கால் ஆப்ஷன் இவங்களோட இன்னோடைய ஹைக்கு மேலேயும் போகல, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோவும் மார்க்கெட்டு சாரி கால் ஆப்ஷன் போக முடியல. அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சினாரியோ தான். நம்மளுக்கு நெகட்டிவ் சினாரியோவில் பார்க்கணும். அப்படின்னா இங்கே பாருங்க, இவங்களுடைய லோ 15.46க்கு கீழே இந்த புட் ஆப்ஷன் கீழே வந்துட்டு மேலே போனது தான், திருப்பி வரவே இல்லை. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டபிள்யூ பேட்டர்ன் இவங்களோட காலையில் வச்ச ஹையும் பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு 150 வச்சும் ஹை கொடுத்துருக்காங்க. 13 ரூபா லோல இருந்து 150 ரூபா வச்சும் நம்மளுக்கு ஹை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் இதெல்லாம் சிம்பிளாக பிடிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் வாட்ச் பண்ணி நம்ம பொறுமையாக இருக்கணும். இந்த 13 ரூபா வரைச்சும் வாட்ச் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.